ஒருவர் கண்ணுக்கு ஒருவர் தெரியாம வாழ வேண்டும் சொல்லிக்கின்றார் பாஞ்சாலி. மாமா பரந்தாமா, ஐயோ நானா தாரா புகழ் படைத்த தாரா புகழ் படைத்தவர், பாலுக்கும் பச்சை தண்ணிக்கும் வித்தியாசம் செய்ய தெரியாத என் நாதனாக விலகி வரக்கூடிய யுதிஷ்டர் தருமருக்கு இந்த சுவாமி வெற்றி மதகிரி பீமனாக விளங்கக்கூடியவர். ஆயிரம் ஆயிரம் பேர்கள் வந்தாலும் ஒரே இடத்திலே அவர்கள் ஒன்றாக கொல்லக்கூடிய ஒரு வீராங்கனை தாங்கள். உங்களுக்கு இந்த நிலைமையா? ஆண்களே பார்த்து ஆசைப்படுவோம். வேறு அழகு படைத்தவர் என்னுடைய கணவராக விளங்கக்கூடிய அர்ஜுன மன்னன். இந்த அர்ஜுன மன்னனுக்கு இந்த பேடி வேடமா? நகுலன் சகாதவன் 2 கணவர்களுக்கும் இந்த குதிரை வாகனாக மேற்கும். இவர்கள் அனைவருக்கு நாம் இந்த மோசம் எதி வந்து நேர்ந்தது. கண்ணா மணிவண்ணா பாஞ்சாலி, இந்த பாண்டவர்கள் அனைவரும் வனமா
அழைத்து வந்தாய். அம்மா அனைவருக்கும் இந்த வேடம் தருவதற்காக எங்களை இத்தனை நாள் சித்திரவதை செய்தாய். பாஞ்சாலி வருவது வந்தால் படுவது பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆய்கின்ற காலம் வந்தால் ஆணையை போன வெல்லும். ஓய்கின்ற காலம் வந்தால் புலிக்கண்ணை தாகம் போதும். ஆமா, வருவது வந்தால் படுவது பட்டுத்தான் ஆக வேண்டும். அதனால இந்த ஒரு ஆண்டு காலம் மறைப்பொருளாக நீங்கள் இப்படிதான் வாழ்ந்தாக வேண்டும். என்ன சரி, அதாவது பாண்டவர் ஐவரும் உருமாறி நாங்கள் விளையாடம் செல்கிறோம். செல்வதாக இருந்தால் என் கணவன்மார்கள் ஐவரும் கையில ஆளுக்கு ஒரு ஆயுதம் வைத்துள்ளார். இந்த ஆயுதத்தை கையில் வைத்து சென்றார். ஆயுதத்தை கண்டாலே துரியோதனன் கண்டுபிடித்து விடுவார். மீண்டும் 12 வாரம் காணக ஓட்டி விடுவார். இந்த ஆயுதத்தை வைத்து என்ன செய்வது இருக்கிறார்? பயப்பட வேண்டாம். இதோ அருகிலே இருக்கக்கூடிய வன்னி மரம். இந்த வன்னி மரத்திலே பெரிய புறனாக இருக்கிறது. அம்மா, இந்த வன்னி மரத்திலே பெரிய புறனாக இருக்கிறது. அந்த புரட்டுக்குள்ள இந்த அனைத்து ஆயுதங்களையும், ஆமா, வில்லு அன்பும் திண்டும் அனைத்துமே இந்த ஆயுதங்களையும் அனைத்தும் இந்த புரட்டுக்குள்ள உள்ள வச்சுட்டு போங்க. அப்படி வச்சுட்டு போனாலும் யாருடைய கண்ணுக்கு தெரிந்தாலும் அது நாக பாம்பாக சேர வேண்டும். உங்க கண்ணுக்கு மட்டும் தெரிந்தால் இந்த ஆயுதமாக தெரிய வேண்டும் என்று அதுக்கு சாபத்தை கொடுத்து விட்டு வீட்டில் புறப்படுங்களாமா போகட்டும். உடனடியாக இந்த ஆயுதங்களை இந்த வன்னி மரத்தில் மீது வையுங்கள். இதோ நான் பத்தினி உத்தமி உண்மை என்பது உண்மையாக இருந்தால் பத்தாவதுக்கு அந்த பதிவிரணியா என்பது உண்மையாக இருந்தால் என் கணவனே கண் கண்ட தெய்வம் என்று வாழ்வது உண்மையாக இருந்தால் நான் அக்னியில் உதித்த அருங்கிலி திரௌபதி என்பது உண்மையாக இருந்தால் இந்த ஆயுதங்கள் என் கணவர் கண்களுக்கு மட்டும் பார்த்தால் ஆயுதமாக தெரிய வேண்டும். இது மற்றவர் யார் பார்த்தாலுமே சீறி வரும் நாகமாக தெரிய வேண்டும். இதோ பிடி சாபம். உங்களுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் அனைவரும் விளையாடம் செல்கிறோம். இந்த விளையாட நாட்டிலே எங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் இந்த 12 வருட காலத்திலே எங்களை எப்படி உடனிருந்து ஆதரித்தீரோ அது போலவே இந்த 13வது வருடத்தில் எங்களுக்கு உடனிருந்து நீ ஆதரிக்க வேண்டும் கண்ணா. சங்கா, என் தாயன் இருப்பதை தெரிந்தால் இந்த பாண்டவர் ஐவர்களும் இங்குதான் இருப்பார்கள். கண்ணன் இருப்பது இருந்தால் இந்த காண்டிபனும் இங்குதான் இருப்பான். அப்படி என்று கண்டு கொள்ளுவான் துரியோதனன். அதனால இந்த ஒரு ஆண்டு காலம் மட்டும் உங்களை நான் காப்பதற்கு நான் வருவதல்ல. நீங்கள் ஒருவருக்கு ஒருவரே இதை மறைப்பொருளாக எதை பேசினாலும் தெரியாமல் பேசிக்கொண்டு ஆனால் இந்த ஒரு ஆண்டு காலம் வாழ்ந்து வாருங்கள் அம்மா. நாங்கள் சென்று வருகிறோம். ஆகட்டும். மீண்டும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நாம் அனைவரும் ஒன்றாக விளையாட நாடு சென்றால் பாண்டவர்கள் ரகுபதி பாஞ்சாலி என்று கண்டுகொள்வார்கள். அதனால் ஒவ்வொருவராக தனித்தனியாக சென்று விளையாட மன்னனிடத்திலே நாம் வேலை கேட்போம். பாருங்கள், அனைவரும் ஒவ்வொன்றாக செல்வோம்.